நண்பர்களே, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேச போகிறோம். அதாவது குடிச்சு குடிச்சு வயிறுலாம் புண்ணாகி போன நண்பர்கள் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அதாவது திராட்சை ஜூஸ் இது சாப்பிட்டா கிட்னிக்கு ரொம்ப பாதுகாப்பானது நண்பர்களே, உண்மையிலே சொல்கிறேன். இந்த திராட்சை ஜூஸை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கங்க, நல்லது. குடிக்க மட்டும் காசு நம்ம 150 ரூபா சொல்லிக்கிறோம்ல, ஒரு 50 ரூபாய்க்கு, ஒரு 40 ரூபாய்க்கு பழம் வாங்கி அதை நல்லா உப்பு போட்டு மஞ்சள் பொடி விட்டு கழுவிட்டு தான் ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும். அதை பதிவு பண்ணிக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கொய்யா பழம் பார்த்திங்கன்னா சூப்பர் கொய்யா நண்பர்கள். இந்த கொய்யா பழம் வந்து ரொம்ப பிரமாதமாக நண்பர்கள. எங்கள் ஊர் மதுரை பக்கத்தில் பாலமேடு கொய்யாண்டா ரொம்ப ஃபேமஸான கொய்யா, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் சிகப்பு கொய்யாண்டுவாங்கல்ல, அதுதான் பாருங்களேன். பார்த்தீங்களா எவ்வளோ சிகப்பாக இருக்கணும் கொய்யா. இதுக்கு பிறகு சிகப்பு கொய்யா, நாட்டு கொய்யா, ரொம்ப பிரமாதமாகவும் சுவையாகவும் இருக்கும். சத்தியமாக சொல்கிறேன் போல, இது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஒரு இது இல்லை. காலையில் பார்த்துருவோம், ரொம்ப ஃப்ரீயாக கலன்னு இறங்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு நம்ம போய் பார்க்கணும், உட்காந்தா போதும், அதுவாக டிஸ்போஸ் ஆகி போயிட்டே இருக்கணும். நம்மளோட அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும். செம்ம இனிப்பு. அதாவது தேன் நக்கிறீங்களா? ஐயோ, தேன் நக்கிறீங்களா? தேன் அளவு இருக்குது. நான் டேஸ்ட் தெரியுமா? மதுரையில் மல்லிமட்டு ஃபேமஸ் இல்லை. மதுரையில் என்ன சொல்கிறேன், மதுரையில் மல்லிமட்டு ஃபேமஸ் நம்மளோட கொய்யாப்பழமும் ஃபேமஸ் எங்கள் ஊரில். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சின்ன கொய்யா பழம், ரொம்ப சின்ன பழம், செம்ம சுவை. சுவையிலே சிறந்த சுவை இந்த கொய்யா பழம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து சதக்காய். ஒரு பழம், ஒரு அரைப்பழம், ஒரு சதக்காய். குடிக்கிற நண்பர் கண்டிப்பாக அந்த மாதிரி பொருள் எடுத்துங்க. நம்ம பார்ட்ஸுக்கு ரொம்ப பாதுகாப்பானது. இது எவ்வளோ சிகப்பாக பாருங்க. சுத்தமான சிகப்பு நண்பர், சுத்தமான சிகப்பு. ரொம்ப அருமையாகவும் பிரமாதமாக இருக்கும். நம்மளை தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க, மது குடிக்கிறவங்க தொடர்ந்து இந்த மாதிரி வெஜிடேரியன் எடுத்துங்க, உடம்பு பாதுகாப்பாக பார்த்துங்க. சரிங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மருந்தனமும் இதெல்லாம் எடுத்துட்டாவே நம்ம தொடர்ந்து மேற்படிக்க நம்ம அடுத்தடுத்து போக முடியும். உடம்பு சுத்தமாகவும் சுகாதாரம்